லாரியை கடத்தி சென்ற கோயம்பேட்டில் செல்போன் கடையில் சண்டையிட கோவில்ல அத்துமீறி நுழைந்து அங்கே பொருட்களை துவம்சம் செய்திருக்கிறார். பெண்களிடம் வழிப்பறி செய்திருக்கிறார். ரயில்வே ஸ்டேஷன்ல போயிருக்காரு. அங்க பால் வாங்கி குடிச்சிட்டு காசு கேட்டா இலங்கை காசும் சிங்கப்பூர் காசும் கொடுத்திருக்கிறார். அந்த பால் விக்கிற அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் செல்லாதீங்க, இந்திய காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சுட சுட பால் எடுத்து அந்த பெண்மணி முகத்திலேயே ஊத்தி விட்டார். போலீஸ் இன்ஸ்பெக்டரே சிங்கிள் சரியா ஒத்திக்கு வத்தவரியா இப்படி எல்லாம் கேட்டிருக்காரு போலீஸ் ஸ்டேஷன்ல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஒரு வீடியோ ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தன் வந்து லாரியை கடத்தி போறான். அந்த லாரியை கடத்தி போறவன் 4 சிக்னல் தாண்டி போன திருடன் ஒரு சிக்னல் கூட நிக்கவில்லை. எங்கெல்லாம் சிக்னல் வருதோ அங்க சர்வீஸ் ரோட்ல வண்டி விடுறது. அப்படி அடுத்த சிக்னல் தாண்டி போறது. இப்படி 4 சிக்னல் கடந்து ஆனா ஒருவர் மீது கூட லாரியை கொண்டு போய் மோதவில்லை. இன்டென்ஷனா பல சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்கான். கோயம்பேட்டில் ஒரு செல்போன் கடைக்கு போய் அந்த கடையில ஸ்டூல் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு அங்க வேலை செய்யற பையனை அடிக்கிறான். நல்லா ஃபோர்ஸா அப்படி அடிக்கிறான். ஆனா அந்த பையன் மேல படாத மாதிரி அடிக்கிறான். அந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அந்த லாரி கடத்தி போனான். ரோட்ல சிக்னல்லாம் நிக்கல. குறுக்க ஒரு லாரி ஒன்று நிறுத்தினாங்க, டேங்கர் லாரி நிறுத்தினாங்க. அதையும் தாண்டி சந்துக்குள்ள பூந்து போயிட்டான். யாரையும் இடிக்கல, எந்த வண்டியும் சேதப்படுத்தல. பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வண்டியெல்லாம் போகும் இல்லையா, அது இடிச்சுட்டு போகணும் இல்லையா, கடத்தி போகிற வண்டி தான் போவான் ரேஷ் டிரைவிங்ல, அந்த மாதிரியும் போகல. அப்புறம் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் டீ கொடுத்துட்டு கேஷ் கேட்டிருக்காங்க. இவன் நாட்டு காசு ஏதோ அதை கொடுத்துருக்கான். அது அந்த லேடி வந்து இந்தியன் கேஷ் தான் வேணும் அப்படின்னு சொன்னது. அது ஒரு பிரச்சனை. உடனே அங்கேருந்து சூடாக பால் எடுத்து ஊற்றிட்டான்னு சொல்கிறாங்க. அந்த சிசிடிவி இதில் வந்து சூடாக பால் எடுத்து ஊற்றின மாதிரி இது இல்லை. அவன் பால் எடுத்து கொட்டியிருப்பான். அந்த லேடி மேலே கொட்டினான்னு தெரியல. ஆனால் அந்த லேடி வந்து மேலே ஊற்றிட்டான் அப்படின்னு வந்து நியூஸில் சொல்கிறாங்க. சம்பவம் பண்ணுறதுக்கப்புறம் பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணுறான். இவன் இன்டென்ஷனலாக ஜெயிலுக்கு போகணுன்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இவர் இந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. முக்கிய செய்தி சொல்ல வராருங்கிற மாதிரி தான் தோணுது. என்னன்னு தெரியல. ஒன்று அவனை ஃபஸ்ட்டே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கணும். அவன் வருஷலாக ஒவ்வொரு டேமேஜாக பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்கிறது அவசியம் இல்லாது. அவனுக்கு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. யாராவது எப்படி பால் எடுத்து ஊற்றினாலும் அந்த மாதிரி ஊசி அல்லது வேறு ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் யாராவது குத்தி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கை கால் எல்லாம் கட்டி போட்டு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். என்னங்கடா இது? நேஷனல் ஹைவேஸ்ல லாரி டயர்ல மாட்டி நசுங்கின தவளை மாதிரி படுக்க வச்சிருக்கீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சுட்டு அவனை ஜெயிலில் போடணும். ஜெயிலில் போட்டாலும் யாராவது வந்து ஜாமீன் எடுக்கிறாங்களா, இல்லை இவங்களே ஜாமீனில் விட்றாங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, வேணுன்னே பண்ணுற மாதிரி தோணுது எனக்கு. நீங்கள் பாருங்கள், அந்த சிசிடிவி ஆதாரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவன் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப